ஹாய்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் பட்டுப்புழு வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காட்டுக்குள்ளேயே வந்துட்டு தலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்களா. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம். நீ அடுத்த பேட்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம லைன் பை நாள் டே 1லேருந்து டே 24 வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. நீ அடுத்த பேட்ச் வந்தோடனே நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டுறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம செரிகல்ச்சர் ஃபார்மிங், அதாவது நம்ம பட்டுப்புழு ஷெட்டை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி தாங்க வந்தாச்சு. நம்ம வந்துட்டு எவ்வளோ ரேக் வச்சுருக்கோம், நம்மளோட வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையாக இருமா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் என்னங்கிறது புரியும். சில பேர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுங்க சிஸ்டர், இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஹீட் இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டு இருக்கீங்க. உங்களோட கொஸ்டினுக்கு எல்லாமே இதில் ஆன்சர் இருக்குங்க. மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷெட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா, இந்த கேப் இடம்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரேக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்து புழு வச்சு தலை வச்சது தான். பட் ஆனால் இப்போவெல்லாம் நம்ம 100 இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறனால இப்போதைக்கு இந்த ரேக் இந்த இடமே போதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் கழட்டி வச்சாச்சு. இதுவே ரொம்ப நம்ம தேவைப்பட்ட வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஷெட்டு உள்ளங்க, இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஷெட்டு. நம்ம ஷெட்டோட நீளம் அகலம் பார்த்துட்டிங்கன்னா 50 அடி நீளம், 22 அடி வந்துட்டு அகலங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரேக் எல்லாமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 இன்ச் பைப்புங்க. இது பார்த்துட்டிங்கன்னா 12 அடி நீளங்க. நம்ம இந்த பைப்பில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த கம்பியெல்லாம் இது பண்ணி நம்ம ரேக் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சின்ன ரேக் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது வந்து தொட்டாலே ஆடுது பார்த்திங்கன்னா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு புழு வந்து மாட்டுச்சாலையில் தான் வச்சுருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு இந்த ரேக் வச்சுருந்தோங்க. அதனால் அந்த ரேக் வந்துட்டு நிலத்துலலாம் பதிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுங்க. ஜன்னல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3.5 3.5ங்க. நாங்கள் ஜன்னலுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வலை அடிச்சு விட்ருப்போங்க. வலை எதுக்காக அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈயெல்லாம் வராமல் இருக்கிறதுங்க. சில டைம் பார்த்திங்கன்னா இந்த ஈயெல்லாமே வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அந்த ஊசி விழுந்துருங்க அந்த பட்டுக்கோட்டில். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த வலையை அடிச்சு விட்டு ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈக்காக்க கூட வர முடியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம அடைச்சி வச்சுருப்போம். ஆனால் எப்படியும் இந்த எறும்பு மட்டும் வந்துடுது, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு ஒரு இத்தினி இது கடித்தாலே போதும், ஏதாவது இந்த கதவு சந்து வலி ஒரு இத்தினி கடித்தாலே அந்த எறும்பெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன வழி என்னமோ அதை தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கோம்பை ஜன்னலுங்க. கோம்பையில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ஜன்னல் வச்சுருக்கோம். இந்த சைடு 2 ஜன்னலும், இன்னொரு கோம்பையில் 2 ஜன்னல், மொத்தம் 4 சின்ன ஜன்னல் வச்சுருக்கோம். இதுக்கும் அதே மாதிரி தான் வலை வச்சு ஸ்க்ரீன்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்பவே ஹீட்டாக இருக்குது ஷெட்டு அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். மற்ற நேரம்லாம் அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நீளத்தில் 4 ஜன்னல் வச்சுருக்கோங்க. மொத்த ஷெட்டுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 ஜன்னல் இருக்குது. பெரிய ஜன்னல் சின்ன ஜன்னல் எல்லாமே சேர்த்தி மொத்தம் 12 இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெட்டை சுற்றியுமே நாங்கள் இந்த மல்பெரி செடி எல்லாமே வச்சு விட்ருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஷெட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கோங்க. இந்த பைப் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஷெட்டு கழுவுற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே ஒரு பைப் வச்சுருக்கோம். இந்த டப்பா பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கொஞ்சம் லீக் ஆகுங்க, சரின்னு சொல்லி இந்த டப்பாவுமே இங்கே வச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருப்போம். இந்த டோர் எதுக்காக வச்சோம் அப்படின்னா, வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் டோர் வருதுங்களாமாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிங்கிள் டோர் வந்து ஒன்று வச்சுட்டோங்க. பட் ஆனால் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டோர் கிடையாது. நாங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு டபுள் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வாஸ்துக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஷெட்டுக்கு சைடில் வந்துட்டு ஒரு தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கோங்க. இந்த தொட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷெட்டுக்கெல்லாம் மருந்து அடிச்சு விட்டு கழுவுறோம் இல்லைங்களா, சரி அந்த மாதிரி சமயத்தில் இந்த தொட்டிலெல்லாம் ஊற்றி கலந்து ஒரு பைப் மாதிரி செட் பண்ணி விட்டு உள்ளே அடிச்சு விட்டு கழுவுறதுக்கு தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து அது வந்து தொட்டி இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ ஸ்ப்ரேயர்லேயே வந்துட்டு எல்லாமே ஊற்றி அடிச்சு விட்ருக்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரேக் எல்லாமே பார்த்திங்கன்னா 10க்கு 6ங்க. மொத்தம் 35 ரேக் இருக்குதுங்க. 10க்கு 6ல் 8க்கு 5ல் பார்த்துட்டிங்கன்னா 10 ரேக் இருக்குதுங்க.
அப்புறம் ஷெட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கீழே ஹோல்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கழுவி விடும்போது தண்ணி வரும்ல, அந்த தண்ணி வந்துட்டு அப்படியே வெளியே போய்க்கிற மாதிரி அங்கே ஒரு ஹோல்ஸ் வந்து இது பண்ணி பைப்பெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஷெட்டு வந்து ஏன் இன்னும் பூசாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நாங்கள் வந்துட்டு சரி இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும், பின்னால் வந்துட்டு நம்ம பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே விட்டுருக்கோங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஷெட்டுக்கு இந்த ரேக்கெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட மரக்கட்டை, கயிறு இது எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை கட்டினது தாங்க. நாங்கள் எதுக்குமே வந்துட்டு ஆளில் விட மாட்டோம். இந்த ஆங்கிலுக்கு என்ன தடவி இருக்கோம் அப்படின்னா, ஆயிலும் கிரீஸும் ரெண்டுமே கலந்து இந்த இதில் வந்து தடவிட்டுருக்கோங்க. ஏன்னா எறும்பு எப்படியும் வந்து ஏறி இந்த மரக்கட்டை வழியாக வந்து புழுவெல்லாம் சாப்பிட்ருங்க. அதனால அந்த வேலை அங்கே பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது இங்கே ஒரு ஸ்லாஃப் எதுக்கு செட் பண்ணியிருக்கோன்னா, சாமி படம் அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்லாஃப் விட்டுருக்கோம். இப்போதைக்கு சாமி படம் இல்லைங்க, ஏன்னா ஷெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணனால எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. இந்த இடத்துல டபுள் டோர் இருக்கும். டோரோட அகலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 9 அடி அகலங்க. இதை வந்துட்டு 2ஆக பிரிச்சுருக்காங்க 4.5 4.5. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குமே நாங்கள் சாக்கு எல்லாமே போட்டுருவோங்க. ஏன்னா எதுலேயுமே காற்று வந்து எதுலேயுமே வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம நீட்டாக கவர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின் என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து மரக்கட்டையா அல்லது இரும்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லி. நம்ம ரேக் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மரக்கட்டை தாங்க. இந்த ஷீட் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வந்துட்டு இது ஹீட் இருக்காதான்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து நம்ம நல்லாவே ஹைட் வந்து ஏற்றிருக்கோங்க. ஸோ அதனால் வந்து ஹீட்டெல்லாம் வரவே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டு ஷெட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டுப்புழுவுக்கு வந்துட்டு இந்த ரேக்கெல்லாம் விரிப்போம் இல்லைங்களா, அதோட பேப்பர் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். ரெண்டாவது நம்ம சுண்ணாம்பு வந்து சலிக்கிற ஜல்லடை. அப்புறம் இந்த ட்ரம்மில் பார்த்துட்டிங்கன்னா சுண்ணாம்பு. அப்புறம் இந்த கீழே வச்சுருக்கிற இந்த சாக்குள்ள என்ன இருக்குன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு தாங்க வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஷெட்டுக்கு மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயருங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஷெட்டு முன்னாடி தாங்க வச்சுக்குவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுவுக்கு அடிக்கிறோம் இல்லைங்களா அங்கஸ் பவுட்ரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகலை மாதிரி அடுக்கி அதில் எல்லாமே இந்த அங்கஸ் பவுடர்லாம் அடுக்கி வச்சுக்குவோங்க. வேணுங்கிறப்ப அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே வந்து குச்சி எடுக்கிறக்கான இந்த கட்ரு, ஓசு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாட்டி வச்சுருப்போங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே இந்த தென்னம்பிள்ளைக்கெல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மருந்து, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுக்குவோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டுப்பூச்சி ஷெட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மருதாணி செடியும் வச்சு விட்ருக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.